ஹலோ வணக்கம். மேஷ ராசிக்கு அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம ஜென்ரலான ஒரு ரீடிங் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான சூழல்கள் இருக்க போகுது அப்படின்றத ஜென்ரலான ஒரு ரீடிங் மூலயமா பார்க்கலாம் மேஷ ராசிக்கு. ஸோ இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். அதுலேயும் புதுவிதமான அப்டேட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேரோ கார்டு ரீடிங் கிளாஸஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், ஸோ முருகர் டெக்ஸ் வேணும், இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வேணும் அப்படின்னா அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே. இப்போ மேஷ ராசிக்கு அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். யுவர் நெக்ஸ்ட் 3 months மேஷ ராசி உங்களுடைய அடுத்த 3 மாதங்கள். We have joy, we have connection. Okay, மேஷ ராசி. We have harmony, we have compassion. Okay, மேஷ ராசி அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்க இருக்கு. சந்தோஷமா இருப்பீங்க, சந்தோஷமா இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டையும் சந்தோஷமா கொண்டு போக பாருங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய நபர்களோட ஒரு கனெக்டிவிட்டி உருவாகும். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு சிறப்பான நண்பர்கள், மேபி நபர்களை உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது வெளி உலக ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் அடுத்த 3 மாதங்களுக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு கரெக்டானவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க, மனசுக்கு பிடிச்சவங்க, அவங்களுடைய அந்த இணக்கம், ஹார்மனி, அது ரொம்பவே அழகாக இருக்கும். இது எப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சந்தோஷமாக மாறணும், உருவெடுக்கணும். ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி மாறணும். சந்தோஷமா இருங்க. அதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு இனிஷியேஷனாக இருக்க போகுது. நீங்கள் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் மற்றவங்க மேலே இரக்கத்தை காட்ட கற்றுக்கோங்க, இரக்க குணத்தோடு இருங்க. நீங்கள் என்னதான் ஆதிக்கமான ஆளாக இருந்தாலும், ஆளுமை செலுத்தக்கூடிய நபராக இருந்தாலும், பட் உங்களுடைய கம்பேஷன், இரக்க குணம், அது எப்படின்னா மற்றவங்களுடைய பிழைகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். மற்றவங்க ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்பை நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். மற்றவங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அதை நீங்கள் பொறுத்து போகணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு வெறுப்பை காட்டுறதை விட அவங்க மேலே இரக்கத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல புதிய உறவுகள், புதிய சூழல், புதிய நண்பர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு அமைவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய 3 மாதத்தில் அந்த மாதிரியான பிளெஸிங்ஸ் கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே தெரியுது. ஓகே, ஸோ மேஷ ராசி. ஓகே, ஓகே. டாரோ கார்ட்ஸ் மூலிமா உங்களுடைய நெக்ஸ்ட் 3 months ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். மேஷ ராசி. How is your next 3 months? We have 7 of Wands. We have 9 of Cups. See the 9 of Cups. ஏற்கனவே நம்ம அங்கே ஒரு ஜாய் பார்த்தோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுக்கு போராடுங்க. ஓகே, போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும். இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கோ, இல்லை உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோ, சார்ட் அவுட் பண்ணுறதுக்கோ, வேறு ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள், நாலா பக்கமும் உங்களுக்கு பிரச்சனை சூழ்ந்திருக்கலாம். எல்லாரும் உங்களுக்கு ஆப்போசிஷனாக மாறி இருக்கலாம், ஆப்போசிட்டாக மாறி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கே நீங்கள் உங்களுடைய திறமைகளை செலவழிச்சிருக்கலாம். மேபி உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அதை சார்ந்து இருக்கலாம்.
ஆனா இனி வரக்கூடிய அடுத்த 3 மாதங்கள் என்னன்னா உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க போராட போறீங்க. ஸோ அது இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். ஓகே, நான் எனக்கானதை, எனக்கு தேவையானதை, என்னோட சந்தோஷத்துக்கு நான் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், நான் எதை வேணாலும் டிஃபெண்ட் பண்ணுவேன், அப்படியான ஒரு நிலைக்கு வருவீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மனிதர்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கலாம், ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சஜஷன் கிடைக்கலாம், ஐடியா கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நெக்ஸ்ட் 3 monthsல உங்களுக்கு நடக்க இருக்கு. ஸோ நெகட்டிவ் விஷயத்தை கிளியர் பண்ணுறதுக்காக போராடின காலம் போயிட்டு அடுத்த 3 மாதங்கள் பாசிட்டிவான விஷயங்களை தக்க வச்சுக்கிறது, பாசிட்டிவான விஷயங்கள் உள்ள வர வைக்கிறதுக்குமான போராட்டங்கள் இருக்க போகுது. ஸோ அது ஒரு நல்ல விதமான ஒரு ஸ்போர்ட்டிவான எனர்ஜியாக தான் இருக்கும். சரிங்களா, ஸ்போர்ட்டிவான ஒரு விஷயமா தான் உங்களுக்கு இருக்க போகுது மேஷ ராசி. அங்கேயும் நம்ம பார்த்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். பிடித்த நபர்கள், மனதுக்கு பிடித்த நபர்களோட வந்து கை கோர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்த கவலைகள், பிரச்சனைகள், சோகங்கள், ஏதோ ஒரு வலி இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வரும். ஓகே, ஃபைனல் நீங்கள் அதுலேருந்து வெளியேறுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் தாக்கத்துலேருந்து வெளியேறுவீங்க, அந்த பிரச்சனைக்குரிய தாக்கத்துலேருந்து சூழல்லேருந்து வெளியேறுவீங்க. சில பேருக்கு உங்கள் பர்சனே அதை வந்து கன்ஃபஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் இப்படி தான் அப்படின்ற ஒரு கன்ஃபெஷன் கொடுப்பாங்க. இதனால உங்களுக்கு மனதளவில் ஒரு ஹீலிங், ரெக்கவரி இது உங்கள் பர்சன் கிட்டே கிடைக்கும். யாரால காயப்பட்டீங்களோ அவங்க கிட்டே ஒரு ஹீலிங், ரெக்கவரி கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு நிறைய இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறீங்க, ஐடி செக்டரில் இருக்கிறீங்க, டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் இருக்கிறீங்க, இந்த மாதிரியான இது ரிலேட்டடான ஒர்க் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 3 months நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தருணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய பயணங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, உபயோகமாக இருக்க போகுது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய எஃபர்ட், நீங்கள் பண்ணக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவுட்கம்ஸை கொடுக்க போகுது நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு. ரைட், கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக மட்டும் செயல்படணும் அப்படின்னு இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே பொறுமையாக நிதானமாக செயல்படணும், ரொம்ப அவசரப்பட வேண்டாம். ஓகே, ஏன்னா எதாக இருந்தாலும் அதாவது நீங்கள் அவசரப்படவே வேண்டாம். உங்களுக்கானது உங்ககிட்ட தான் இருக்கும். உங்களுக்கான அந்த பொசிஷன், உங்களுக்கான அந்த அரியணை உங்களுக்கு தான் இருக்கும். அதனால எதையும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அவசரமாக செஞ்சு எதையும் நீங்கள் வந்து நல்லா இன்னும் பெட்டராக வரக்கூடிய அவுட்கம் கூட கம்மியாக வரா மாதிரி பண்ணிக்க வேணாம். உங்களுடைய அவசரத்தால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். நம்ம அதுவும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் மெசேஜில் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, லைக் கம்பேஷனாக இருங்க. இந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுடைய குறைகளை அடுத்த 3 மாதங்கள் பெருசாக நீங்கள் வெளியே காட்டிக்காதீங்க, பெருசாக சுட்டி காட்டாதீங்க. அதனால ஒரு வெறுப்பை வந்து கொண்டு வர வேண்டாம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் பொறுத்து போனீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலிமா மிகப்பெரிய ஒரு அவுட்கம்ஸ் கிடைக்கும், மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். ஓகே, கண்டிப்பாக ஒரு பெரிய நபர்கள் கிட்ட இருந்து, மனிதர்கள் கிட்ட இருந்து, ஒரு வெல் செட்டில்டு மனிதர்கள் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிக்கலான சப்போர்ட் கிடைக்கும், ஃபினான்ஷியல் ரீதியான சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க், எஃபோர்ட் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கக்கூடிய டைம் நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு இருக்க போகுது. இது வரைக்கும் பொறுமையாக இருந்திருப்பீங்க, நிறைய விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. இன்னமும் அதை கண்டினியூ பண்ணுங்க, அதுதான் உங்களுடைய இரக்க குணத்தோட அறிகுறியே. ஸோ இன்னமும் அதை கண்டினியூ பண்ணும் போது தான் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ், அவுட்கம்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு மேஷராசிக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வர்றது. ஓகே, ஸோ மேஷ ராசி உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 months எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், மனநிறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.